ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாதம் மீதமான அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் அடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். மீதமான சாதத்தை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவு சாதம் எடுத்துக்கிறேன். இது எனக்கு மதியம் வடித்த சாதங்க. இப்போ இந்த சாதத்தில் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி கேப்சிகம், குடமிளகம் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. இது ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள், இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மல்லித்தலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி இதோட பீன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஈரப்பதமாக இருக்கும், அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இது ட்ரை ஆக்கி கொடுக்கும். ரெண்டாவது நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு, அதுக்காக கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா உங்களுக்கு இந்த ரைஸ் நல்லாவே அப்படியே உங்களுக்கு நல்லா மசியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்குங்க. பாருங்கள், தண்ணி நான் ஆட் பண்ணவே இல்லை, ஆட் பண்ணாமலே நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டால் லைட்டாக தொளிச்சு விட்டுக்குங்க. இது என்ன பண்ண போகிறோம், நல்லா கொஞ்சம் பெரிய பால்ஸாக இதை உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெரிய பால்ஸாக ஊட்டிக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே லைட்டாக எண்ணெய் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இது சாதனால கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஒட்டும். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த பால்ஸை இப்படி வச்சுட்டு 2 கை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். கையிலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டா நீங்கள் ஏதாவது ஒரு வாழை இலையில் வச்சு கூட நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே நல்லா இப்படி தட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க. நான் சின்ன பால்ஸ், அதாவது ரொம்ப மீடியமாக எடுத்துருக்கனால இது நான் கொஞ்சம் சின்னமாகவே இதை தட்டிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா பெருசாக கூட எடுத்து வாழையில் வச்சு கூட நீங்கள் பெரிய அகலமாக கூட நீங்கள் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஒரு தோசைக்கல் பேன் வச்சுருக்காங்க. இந்த கல் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க இந்த இதை போட்டுடலாம். போட்டுட்டு இது மேலே நீங்கள் ஆயில் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லை பட்டர் இல்லை நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், அதாவது கொஞ்சம் கோல்டன் கலர் வரும், அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு நான் திருப்பி போட்டு 2 சைடுமே எனக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேலே இப்படி தொட்டிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தெரியும் நல்லா கொஞ்சம் வெந்தது. இந்த மாதிரி வெந்த பிறகு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த வித சைடிஷ் கூட தேவையில்லை, சாதாரணமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க. சாதம் மீதமான அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு அடை மாதிரி செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.